செம்மொழி மாநாட்டிற்காக 3.5 கோடி ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட மொபைல் டாய்லெட்டுகள் குப்பை கிடங்கில் போடப்பட்டு வீணாகி வருகின்றன. கோவை கொடிசியா வளாகத்தில் கடந்த 2010ஆம் ஆண்டு செம்மொழி மாநாடு நடத்தப்பட்டது. இந்த மாநாட்டிற்காக நேரடி செலவாக 68 கோடி ரூபாயும் புதிய சாலை, பாலங்கள், பூங்காக்கள், நடைபாதைகள் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்காக 243 கோடி என மொத்தம் 311 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக செம்மொழி மாநாடு முடிந்த பின்னர் அப்போதைய முதல்வர் கருணாநிதி அறிவித்தார். இதில் மாநாட்டுக்கு வரும்போது மக்களின் கழிப்பிட வசதிக்காக 3 கோடியே 46 லட்சம் ரூபாய் செலவில் 60 மொபைல் டாய்லெட்டுகள் வாங்கப்பட்டு கொடிசியா வளாகத்தில் வைக்கப்பட்டன. மாநாடு முடிந்ததும் அந்த மொபைல் டாய்லெட்டுகளை கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களின் கழிப்பிட வசதிக்காக நிறுவப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மாநாடு முடிந்து 3 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டன. ஆனால் மொபைல் டாய்லெட்டுகளை வைப்பதற்கான எந்த ஏற்பாடுகளும் செய்யவில்லை. அவை செட்டிப்பாளையத்தில் உள்ள குப்பை கிடங்கில் வெட்டவெளியில் போடப்பட்டு வெயில், மழையில் நனைந்து மக்கி வீணாகி வருகின்றன. மக்களின் வரிப்பணத்தில் வாங்கிய இந்த டாய்லெட்டுகளை அரசியல் உள்நோக்கம் பார்க்காமல் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வைக்க அரசு அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடந்த செம்மொழி மாநாட்டிற்காக வாங்கப்பட்ட இந்த கழிவறைகளை இவர்கள் இப்படி கொண்டு வந்து வீசி இருக்கிறார்கள். அது யார் ஆட்சியில் வாங்கியிருந்தாலும் அதில் மக்களின் வரிப்பணத்தில் வாங்கப்பட்ட பணம், மக்களுக்காக உபயோகப்படுத்துவதற்காக வாங்கப்பட்ட பணம். இன்றைக்கு அன்றாடம் கழிப்பறை வசதி இல்லாமல் கஷ்டப்படுகின்ற ஏழை மக்கள் அநேக பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து அந்த பகுதிகளில் இந்த கழிப்பிடங்களை கொண்டு போய் சேர்த்து அந்த மக்களுக்கு பிரயோஜனம் உள்ள வகையில் செயல்படுத்த வேண்டும். திமுக ஆட்சி காலத்தில் செம்மொழி மாநாடு நடத்த செலவிடப்பட்ட நிதியில் கோடிக்கணக்கான ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையை துவக்கி உள்ள நிலையில் கண்முன்னே கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட மொபைல் டாய்லெட்டுகள் வீணாவதை தடுக்க அதிமுக அரசு முன்வர வேண்டும் என்பதே கோவை மக்களின் வேண்டுகோளாக உள்ளது.